அந்தரங்க பரிஜனங்களாக இருக்கிற திருச்சேவடிமார்களை அனுப்புவித்தோம். அவர்கள் அடி விதித்துக் கொண்டு போன விடத்தில் உறையூரிலே கொண்டு போய்விட்டது. அங்கே மச்சினி என்று ஒருத்திக்கு முறைமை சொல்லி மற்றொருத்தியை மடியை பிடித்து கண்ணால் எழுத்தும் கருவாய் கொடுத்தும் கையில் நகக்குறி மெய்யாக ஆனதும் கால்மேனி என்றும் பசுமஞ்சள் பூத்ததுமாக கரும்பு தோட்டத்திலே யானை சஞ்சரிக்கிறார் போலே தேவரையை சஞ்சரிக்கிறீர் என்று நாங்கள் போகவிட்ட தாயோடு ஓடி வந்து அடையாளம் உள்ளபடி சொன்னார்கள். உம்மாதே எமது மனது ஒலை வழுகாகிறது, ஒன்றும் சொல்லாதே போ செய்த பிரகாரம் ஒருவருக்கொருவர் சம்சயப்பட்டால் அந்த சம்சயம் தீராமற் போனால் பிரமாணத்தாலே தீர்த்துக் கொள்வார்கள். அந்தப்படி பிரமாணம் பண்ணித் தருகிறோம். தாம் தேவாதி தேவனானபடியினாலே தேவதைகள் தாண்டி தருகிறோம் என்று பெருமாள் அருளி செய்த பிரகாரம் அந்த தேவதைகள் நம்முடைய திருவடிகளை எப்போ காணப்போகிறோம் என்று சதா பிரார்த்திக் கொண்டு இருப்பவர்களாயிற்றே. அவர்கள் தங்களுக்கு சாதகமாகத்தானே பதில் சொல்வார்கள். சமுத்திரத்திலே மூழ்குகிறோம். ஒரே காலத்திலே சகல லோகங்களையும் திருவயிற்றிலே வைத்து ரட்சித்து ஒரு ஆளிலே கண்பளர்ந்த நமக்கு சமுத்திரத்திலே மூழ்கிறது ஒரு பெரிய காரியம் இல்லையே. அக்னி பிரவேசம் பண்ணுகிறோம். பிரம்மாவிற்காக உத்தர வீதியிலே ஆவிர் பவித்த நமக்கு அக்னி பிரவேசம் ஒன்றும் கடினம் இல்லையே. பாம்பு குடத்திலே கையிடுகிறோம். சொன்னார் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று சதா சர்வ காலமும் திருவரந்தாழ்வான் மேலே திருக்கண் வளர்ந்திருக்கிற தமக்கு பாம்பு குடத்திலே கையிடுவது என்ன கடினமான காரியம். பழுக்க காய்ச்சிய இரும்பு மழுவை கையில் ஏந்துகிறோம். கோட்டி சூரிய பிரகாசமாக திருவாழியாழ்வாரை சதா கையிலே தரித்துக் கொண்டிருக்கிற நமக்கு அப்பிரயோஜகமான இரும்பு மொழி எழுந்துவது அருமையா. இப்படிப்பட்ட பரிகாச பிரமாணங்களை எல்லாம் நமக்கு சரிபோன இடத்திலே கொண்டு இன்றைக்கும் அங்கேதானே எழுந்தருளை சொல்லி நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் நாம் உற்சவார்த்தமாக புறப்பட்டருளி திருவீதிகள் எல்லாம் வளம் வந்து தேவதைகள் புஷ்ப வருஷம் வருஷிக்க பிராமணர்கள் எல்லோரும் ஸ்தோத்திரம் பண்ண இப்படி பெரிய மனோரதத்தோட தங்களிடத்தில் வந்தால் தாங்கள் எப்பொழுதும் போல் ஆதரியாமற் படிக்கு அபராதங்களை பண்ணினோம் என்றீர்கள். நாமானால் உரையூரை கண்ணாலே கண்டதுமில்லை காதாலே கேட்டதுமில்லை என்று சொன்னோம். அத்தை அப்பிரமாணமாக நினைத்தீர்கள். பிரமாணம் பண்ணி தருகிறோம் என்று சொன்னோம். அதை பரிகாச பிரமாணம் என்று சொல்லீர்கள். இப்படி நாம் எத்தனை சொன்ன போதிலும் அத்தனையும் அந்நிதாவதாக கொண்டு சற்றும் திருவுள்ளத்தில் இரக்கம் வராமல் கோபத்தால் திருவுள்ளம் கலங்கி மண்டலம் கருத்து திருக்கண்கள் சிவந்து இப்படி எழுத்தருள் இருந்தால் நமக்கென்ன கதி இருக்கிறது. இப்பெருமாள் இப்படி நாச்சியார் சன்னதி வாசலிலே தள்ளுப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிற அவமானம் உங்களுக்கே ஒழிய நமக்கில்லை. ஆனபடியினாலே நாம் கொடுத்த புஷ்பத்தையும் வாங்கி கொண்டு நம்மையும் உள்ளே அழைக்கச் சொல்லி பெருமாள் அருளி செய்த பிரகாரம் தேவரீர் வருஷா வருஷம் நமக்கு சரிபோனபடி நடந்து கொண்டு பின்பு இங்கே வந்து நாம் ஒன்று வரியோ என்று பிரமாணம் பண்ணி தருகிறோம் என்றும் பரிகாசங்களை பண்ணி இப்படி அகிருத்தியங்களை பண்ணி கொண்டு வருகிறேன். நாமானால் பொறுக்கிறதில்லை என்று நாச்சியார் அருளை செய்த பிரகாரம் ஜனகபுத்திரியே நம்முடைய திருவுள்ளத்தை கலக்கமறிந்து மத்தியஸ்தராக நம் சேனை முதலியார் நம்முடைய திருவடிகளிலே சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து நம்முடன் பக்தாஞ்சலி பட்டராய் சேவித்திருக்கிறார். அவரை கட்டாட்சித்து நம்முடைய சர்வாபராதங்களையும் க்ஷமித்து தேவரீர் திருக்கைகளாலே நம்மை கடாலிங்கனம் பண்ணி கட்டாட்சி தருள வேணும் என்று பெருமாள் அருளி செய்த பிரகாரம் நம்முடைய சன்னதியிலே உமக்காக சாஷ்டாங்கமாக தண்டம் சமர்ப்பித்து விண்ணப்பம் செய்த நம் சேனை முதலியாரை கடாட்சித்து உம்மை க்ஷமித்தோ உள்ளே எழுந்தருள சொல்லி நாச்சியார் அருளி செய்த பிரகாரம்
பார்த்துருக்கோம்.